இந்த வீடியோல மிஷின் லேர்னிங்னா என்ன, மிஷின் லேர்னிங் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் சூப்பர்வைஸ்ட் என்னென்ன இருக்கு, தென் ஃபைனலா டைப்ஸ் ஆஃப் அன்சூப்பர்வைஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு B-Treeயோட டேட்டா சயின்ஸ் ட்ரெய்னர் உங்களுக்கு கிளியர் கட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னைக்கு மிஷின் லேர்னிங்கோட டே 3 தேர்ட் டேல நம்ம இருக்கோம். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபுல் ஃபெச்சாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போவே நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுருங்க. நான் அதை வந்து உங்களுக்கு டே 4ல் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்னா என்ன, மிஷின் லேர்னிங்கோட டைப்ஸ் என்னென்னலாம் இருக்குது, சூப்பர்வைஸ் லேர்னிங்கோட டைப்ஸ் என்ன இருக்குது, அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கோட டைப்ஸ் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்னென்ன அல்காரிதம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மிஷின் லேர்னிங்னா என்ன? ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரியே ஒரு மிஷின் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் தானாகவே ஒரு விஷயத்த செய்யுது அப்படின்னா அதுதான் வந்து மிஷின் லேர்னிங். ஓகே, ஸோ மிஷின் லேர்னிங் அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப்செட். கரெக்டாக? ஸோ மிஷின் லேர்னிங் அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப்செட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு என்னென்னலாம் அல்காரிதம் வேணுமோ, மாடல்ஸ்லாம் வேணுமோ அதை யார் கொடுக்க போகிறா? மிஷின் லேர்னிங் தான் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ மிஷின் லேர்னிங்கில் இப்போ நம்ம அல்காரிதம் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா உடனே அது வந்து நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ லேர்ன் பண்ணும், எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் அது வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, ஸோ எடுத்தோடனே ஒரு வேலையை வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ நான் ஒரு கம்பெனிக்கு வந்து ஒர்க்குக்கு போகிறேன். ஸோ நான் ஜாயின் பண்ண உடனேவே ஹை லெவல் ப்ராஜெக்டை என்கிட்ட அசைன் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் டேக்ஸ் டைம். நான் கண்டிப்பாக வந்து நிறைய டைம் எடுத்துகிட்டு அதை படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுக்கும் என்னென்ன மீனிங் இருக்குது, என்னென்ன அப்ரிவியேஷன் இருக்குது, அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் நல்லா ஒர்க் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ செகண்ட் ப்ராஜெக்ட் எனக்கு அசைன் பண்ணுறாங்க, அதே மாதிரியான ஒரு செகண்ட் ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுறாங்கன்னா இதை விட எனக்கு டைம் எனக்கு கம்மியாகும். கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் எஃபிஷியன்சி நல்லா டெலிவர் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் அல்காரிதம்ஸ்லையும் உங்களுக்கு நடக்க போகுது. ஓகே, ஸோ அடுத்தது ஸோ இதுதான் வந்து டயக்ராம். ஸோ டீப் லேர்னிங் அப்படின்றது எதுக்குள்ளே இருக்குது, எதோட சப்செட் அப்படின்னா மிஷின் லேர்னிங்கோட சப்செட். ஓகே, டீப் லேர்னிங்கில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்? ஸோ டீப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் டீப் லேர்னிங்காக மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் மாதிரியே தான் இது ஆக்ட் ஆகும். ஸோ அது என்ன பண்ணும், நம்ம பிரெயினில் இருக்க நியூரான் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் கலெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இவங்க யார், அதுக்கப்புறமா எனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்ற என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எதில் இருக்க போகுது? நியூரானில் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ என்கிட்ட பென் இருக்குது அப்படின்னா அது பென் அப்படின்றத சொல்கிறது எது மூலயமா நான் சொல்கிறேன்? அந்த நியூரான் மூலயமா தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது என்னோட டேட்டாலேருந்து கற்றுக்க போகுது. ஸோ டேட்டா அப்படின்றது இந்த இடத்துல கம்மியாகவே இருக்காது. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவில் இருந்து நியூரல் ஒர்க் பண்ணும்போது நியூரல் நெட்வொர்க். ஸோ ஒரு ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் பாயிண்ட்டும் அது வந்து எடுத்துக்கும். ஒரு டேட்டாவில் இருக்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸையும் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி ஒர்க் பண்ண போது டீப் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ டீப் லேர்னிங்லும் நிறைய ரெக்கரண்ட் நெட்வொர்க் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. டீப் லேர்னிங் எதோட சப்செட்? மிஷின் லேர்னிங்கோட சப்செட். ஓகே, ஸோ இந்த மிஷின் லேர்னிங் அப்படின்றது எதோட சப்செட்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப்செட். ஸோ மிஷின் லேர்னிங் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா உன்னை கற்றுக்கிட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் பண்ணுறது அது நல்லாவே ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நடக்குது. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு மிஷினையோ இல்லை ரோபோட்டையோ இல்லை ஒரு ப்ரோக்ராமையோ நான் வந்து ஹியூமன் மாதிரியே நடந்துக்க வைக்கணும் அப்படின்னா எனக்கு இது எல்லாமே தேவை. ஓகே, ஸோ ஒரு ஹியூமன் என்ன இப்போ கதவு மூடி இருக்கு அப்படின்றது கூட அந்த ரோபோட்டுக்கு நான் ஃபீட் பண்ணணும். ஓகே, ஸோ கதவு திறந்துருக்கு அப்படின்னா அந்த டில்ட் பொசிஷனில் இருக்குது, வெளியே இருக்க எல்லாமே எனக்கு வியூவாக இருக்குது. இந்த மாதிரியான எல்லாத்தையுமே கூட என்னோட மிஷினுக்கு நான் வந்து ஃபீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டீப் லேர்னிங். ஸோ அடுத்தது என்ன, எதுக்காக நான் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறேன்? ஸோ இதையும் நான் ஃபஸ்ட்டு டேலேயே நான் சொல்லியிருப்பேன். இட்ஸ் ஓகே. இப்போது
மிஷின் லேர்னிங் அப்படின்றது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கல் ப்ராசஸை பண்ணும். கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ண போகுது. நான் தான் போய் சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகே, ஸோ என்னோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் ஆகிக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இப்போ கார் ஓட்டிகிட்டே இருக்கோம். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் அதுக்கு ஃபீட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரேக் போடணும், இந்த மாதிரி அப்ஸ்டாக்கிள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா பிரேக் போடணும் அப்படின்றத நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட கண்டிஷன், செட் ஆஃப் கண்டிஷன். அதுக்கு வந்து இன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஸோ ஃபைன். ஆட்டோமேஷன் அப்படின்றது ஹியூமனோட வேலையை குறைக்கிறதுக்காக வந்தது தான் இந்த ஆட்டோமேஷன். ஓகே, கஸ்டமர் கேராக இருக்கட்டும், ஆர் இப்போ எல்லா செக்டார்ஸ்லையுமே நான் வந்து நம்ம வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணோம்னாலே ஹாய் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி பேங்க் செக்டார்லஸ்னாலாம் கூட அவங்க ஒரு பாட் வச்சுருக்காங்க, சேட் பாட் மாதிரி. கரெக்டாக, ஸோ நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்திருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா, அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஸோ என்ன பிரச்சனை, இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் அதுக்கு முன்னாடியே ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ரிப்ளைஸையும் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது ஆட்டோமேஷன். ஸோ ஹியூமனுக்கு இருக்கிற காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஆட்டோமேஷனுக்கு போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவரோட டீட்டெயில்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணால் போதும். கரெக்டுங்களா, ஸோ என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றதையும் அவர்கிட்ட சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். கரெக்டுங்களா, ஸோ இதை தான் நம்ம வந்து சேட் பாட்ஸ் மூலயமா பண்ணிகிட்ருக்கோம். ஃபைன். அடுத்தது ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ். ஸோ என்னோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ப்ரெடிக்ஷன் அப்படின்னு வரும்போது என்னோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வச்சு நான் வந்து என்ன அடுத்தது ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி என் கிளாஸுக்கு வந்து ஒரு 200 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா, ஓகே இத்தனை நாள் நடந்த பூட் கேம்ப் எல்லாம் அனலைஸ் பண்ணி, ஓகே கண்டிப்பாக இந்த தடவையும் ஒரு 250 200 அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது ப்ரெடிக்ஷன். கரெக்டுங்களா, ஸோ இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி ரியல் டைமில் நம்ம கிளைமேட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஹவுஸ் ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வர ஸ்லைட்ஸில் தான் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பர்சனலைசேஷன் இதுவும் ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கனாலே போதும். ஓகே, இப்போ மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சஜஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அந்த மிஷின் என்ன சொல்லுதோ அதை கேட்குற நிலைமைக்கு இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம். கரெக்டாக, ஆப்வியஸாக நீங்கள் பார்க்குறத வச்சு பேஸ் பண்ணி தான் இந்த மிஷின் வந்து எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். ஓகே, ஆனால் அதை தவிர ஒரு நாள் நீங்கள் ஒரு மூடில் இருந்திருப்பீங்க, அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருந்திருப்பீங்க, அதனால கொஞ்சம் ஃபன்னாக இருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்கீங்க. ஸோ அடுத்த நாளும் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபன்னாக இருக்கிறதே எனக்கு வந்து சஜஷனில் வரும். ஓகே, ஆனால் நான் மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவேன், படிக்கிறதுக்கு தான் யூடியூப் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் வந்து யூடியூபுக்கு வரேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்த உடனே, லைக் ஒரு காமெடி ரீல்ஸ் நான் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என் பிரெயின் என்ன பண்ண ஆரம்பிக்கும், அந்த ரீல்ஸை தான் பார்க்க ஆரம்பிக்கும். கரெக்டாக, ஸோ நான் இந்த டைமில் நான் வேறு ஒரு டிசிஷன் எடுத்து நான் வந்தேன்னா கூட ஆல்ரெடி நான் பண்ண ஒரு விஷயத்தினால இப்போ நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுறேன். ஓகே, இதுதான் வந்து பர்சனலைசேஷன், சஜஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஓகே ஃபைன். அடுத்தது என்ன, ரெவால்யூவேஷன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், இதிலெல்லாம் கூட இப்போது மிஷின் லேர்னிங் வந்துருச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்த் கேரில் எந்த மாதிரியான டைமில் இது வந்து ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ ஹெல்த் கேரில் என்னோட டிசீசஸை என்னென்ன டிசீஸ் இருக்குது அப்படின்னு சிம்டம்ஸ் பேசிஸில் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காஃப், ஹெட்டேக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷன், இல்லை ஸ்மெல் லாஸ், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கோவிட். கரெக்டுங்களா, ஸோ இப்போது கோவிட் அப்படின்றதுனால காமனான ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும், அதனால நம்ம ஃபீட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி கேன்சர், அதுக்கப்புறமா வந்து பிரெயின் டியூமர், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கான எம்ஆர்ஐஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அதுக்கு ஃபீட் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ இது வந்து ஹெல்த் கேர் செக்டர்ஸ். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸில் மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ராட் டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அன்யூஷுவல் பேட்டர்ன்ஸ் வந்து ஏதாவது இருக்கா, ஏன்னா பாஸ்ட் டேட்டாவை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்தெந்த மந்த்தில் என்னென்ன மாதிரிலாம் நடந்திருக்கு, என்னென்ன மாதிரி இருக்காங்க, என்ன மாதிரி பேமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த அவுட்லையர்ஸ் அப்படின்ற விஷயம் என்னென்னா, என் டேட்டாஸுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, அடுத்தது ரீட்டைல் அப்படின்னு வரும்போது, ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி என்னோட பர்ச்சேசிங் பிஹேவியரை வச்சு எனக்கு ஒரு ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ நான் ரொம்ப நாளாக வந்து ஃப்ராக்ஸ் தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு சஜஷன் அதே தான் வரப்போகுது. லைக் ஒரு கிராண்டான ஃப்ராக் போடுறேன் அப்படின்னா ஃப்ராக் பேசிஸ்லேயே ஒரு சம்மர் கிளாத் அந்த மாதிரி வந்து எனக்கு சஜஷன்ஸில் காமிக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனே நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுருந்தோம்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஷாப்ஸி இதெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லலாம் கூட இப்போ மிஷின் லேர்னிங் எவால்வேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் நம்ம வந்து மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறோம். ஓகே, மேஜராக வந்து ஒரு குரூப்பிங் பர்பஸ்க்காக, ஓகே, யார் யார் எந்தெந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக, இன்னொன்று ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது ரெண்டுத்தை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்கில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது? ஓகே, மிஷின் லேர்னிங்கில் சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்குது, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்குது, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இருக்குது. இது 3 தான் வந்து மெயின். ஓகேங்களா? ஸோ இது 3த்தை பற்றி இந்த 3 இந்த 3த்தோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்குள்ளே என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன அல்காரிதம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸோ ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ மிஷின் லேர்னிங்கோட டைப்ஸ் இதெல்லாம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா என்ன? சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு வரும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, என்னோட டேட்டா செட் லேபிள்டு டேட்டா செட்டாக இருக்கும். ஓகே, நான் வந்து எப்படி இருக்குன்னா, எனக்கு இன்புட் இது தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது கரஸ்பாண்டிங் அவுட்புட்டும் எந்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் மேப் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷனை தான் நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அதுதான் பாஸ்ட் டேட்டா. இந்த டைமில் வந்து இவ்வளோ ப்ராடக்ட் இருந்திருக்கு, இதை வந்து இத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, இந்த ரீஜியன்லேருந்து இருக்கிற எல்லாமே எனக்கு வந்து அதில் இருந்துருச்சு. இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு வந்து இருந்துச்சு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ இந்த மந்தில் இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கா, ஃபைன். ஸோ அப்போது அடுத்த வருஷம் இதே டைமில் இவ்வளோ சேல்ஸ் ஆகுமா அப்படின்றத நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு அவுட்புட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இன்புட்டையும் அவுட்புட்டையும் வச்சு மேப் பண்ணி ஒன்றுத்தை நான் வந்து கொண்டு வரேன். ஒரு ப்ரெடிக்ஷனை நான் வந்து கொண்டு போகிறேன். ஓகேங்களா? நம்ம கொண்டு வரோம் இல்லையா, அதுதான் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். ஃபுல்லாக லேபிள்டு டேட்டா செட்டாக இருக்கும். இதுதான் அவுட்புட், இதுதான் அவுட்புட் அப்படின்றது, இன்புட் அண்ட் அவுட்புட்ன்றது எனக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது. ஓகேங்களா? ஸோ இதில் இதுதான் வந்து அதோட டெஃபனிஷன். ஸோ ஆக்சுவல் அவுட்கமுக்கும் ப்ரெடிக்ஷனுக்கும் நடுவில் உள்ள எரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். ஓகே, இந்த அல்காரிதம் அதை தான் பண்ணும் மோஸ்ட்டாக. ஸோ ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு என்னோட ஆக்சுவல் அவுட்புட்க்கும் இந்த நான் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, வேறு ஏதாவது எரர் இருக்கா அப்படின்றத மினிமைஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர்வைஸ்ட் அப்படின்றது லேபிள்டு டேட்டா செட். ஓகே, லேபிள் டேட்டாவை நம்ம ட்ரைன் பண்ணுவோம். ஓகேங்களா? மாடலுக்காக நம்ம ட்ரைன் பண்ணுறது. ஓகே, ஸோ இது சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ அதுதான் வந்து கீ பாயிண்ட். ஓகே, அடுத்தது என்னென்ன டைப் ஆஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் இருக்குது? ஸோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் ரெக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ன்றது மெயின். ஓகே, இந்த 2 மெயின் டைப்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ரிக்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துணும். ஸோ ரிக்ரெஷன் அப்படின்றது என்னென்னா, என்னோட டேட்டா செட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக தான் ரிக்ரெஷன் போவேன். ஓகேங்களா? ஏதோ ஒன்று நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக ரிக்ரெஷனுக்கு போகிறேன். ஃபைன். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு டேட்டா செட் தேவை. எப்பயுமே நம்ம எதில் ஒர்க் பண்ணுவோம்? டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டா செட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து மழை பெய்யுமா பெய்யாதா, இல்லை வெயில் அடிக்குமா. ஓகே, ஸோ என்னோடய அவுட்கம்ஸ் எனக்கு தெரியுது. கரெக்டாக? ஸோ எதை பேஸ் பண்ணி நாளைக்கு மழை பெய்யும்? நாளைக்கு ஒரு டெம்பரேச்சர், கரெக்டுங்களா? டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, காற்று எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எனக்கு நாளைக்கு ரெயின் வருதா இல்லையா அப்படின்றது தெரிய போகுது. ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி எனக்கு என்ன இருக்குது? ஒரு வேரியபிள் இருக்குது.
கரெக்டா? ஸோ அதுதான் இது ரெண்டு இந்த டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட்டோட ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது தான் ரெக்ரெஷன். இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு ப்ரெடிக்ஷன் ப்ராசஸே போகும். ஓகேங்களா? ஸோ இந்த டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இது கொஞ்சம் கிளியராக பிடிச்சிடும். ஓகே, இதோட மெயின் கோல் எதுவாக இருக்க போகுது? ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் ப்ராசஸ் எப்படி போகும் அப்படின்னா, கண்டினியூவஸ் டேட்டா செட். ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பரேச்சர் அப்படின்றது எனக்கு கண்டினியூஸ் வேல்யூஸாக தானே இருக்குது. டெம்பரேச்சர், டேட்டு, மந்த்து, சேல்ஸ், இது எல்லாமே எனக்கு வந்து சேல்ஸ் வராது, டேட்ஸ், டெம்பரேச்சர், இது எல்லாமே எனக்கு கண்டினியூஸ் வேல்யூ. அண்ட் தென் என்னோட டேட் ஃபார்மேட் எல்லாமே எனக்கு வந்து கண்டினியூஸ் வேல்யூவாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து இந்த கண்டினியூஸ் அவுட்கம்ஸை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து என்னோட இன்புட் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் என்னோட அவுட்புட் இருக்க போகுது. ஓகே, இதுதான் வந்து ரெக்ரெஷன். அடுத்தது வேரியபிள். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு ரெண்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஓகேங்களா? அவர் வேலை பார்த்துட்டே இருக்காரு. ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஒரு சால்வெண்ட்டில் சேர்க்குறாருன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு கெமிக்கலில் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டை வந்து சேர்க்குறாரு. ஸோ அந்த இன்க்ரீடியண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த சால்வெண்ட்டோட கலர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எதை பேஸ் பண்ணியிருக்கு? அந்த இன்க்ரீடியண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ இந்த சால்வெண்ட் வந்து அந்த இன்க்ரீடியண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஒரு கலர் வந்து அதுக்கு வரத்துக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த சால்வெண்ட் அப்படின்றது என்னது? ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, ஸோ இந்த இன்டிகிரியண்ட்டை நான் வந்து மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ என்னோட அது வந்து எப்படி இருக்குது? இண்டிபெண்ட்டாக இருக்குது. நான் சூஸ் பண்ணுறது தான். ஓகே, நான் அந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இன்க்ரீடியண்ட்டை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்னோட கலரும் சேஞ்ச் ஆகும், என்னோட கெமிக்கல் ஃபார்முலாஸும் சேஞ்ச் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ நான் ஒரு விஷயத்தை மேனிப்புலேட் பண்ணுறேன், அதனால இன்னொரு விஷயம் மாறுது. ஓகே, அந்த மாறுற விஷயம்தான் டிபெண்டன்ட் வேரியபிள். நான் வந்து ஒரு விஷயத்தை வச்சு அதை மாற்றுறேன் இல்லையா? ஸோ நான் ஒரு விஷயத்தை மேனிப்புலேட் பண்ணுறேன், அந்த மேனிப்புலேட் பண்ணுற வேரியபிள் தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் என்னோட ரெக்ரெஷன் மாடல் இருக்க போகுது. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ரிக்ரெஷனோட அல்காரிதம்ஸ். ஸோ ரிக்ரெஷன் அப்படின்னு வரும்போது எனக்கு 2 டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்றது தான் என்னோட அல்காரிதம். லீனியர் ரிக்ரெஷனோட டைப்ஸ் தான் இந்த சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் அண்ட் மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ இதுவும் நம்ம முன்னாடி ரிக்ரெஷன் எப்படி ஒர்க் பண்ணுமோ அதை மாதிரி தான் இது ஒர்க் பண்ண போகுது. ஸோ ஒரு புது விஷயத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், அதுதான் ப்ராசஸ். ஆனால் என்ன மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னா என்ன? ஓகே, இந்த மாடல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஓகேங்களா? ஸோ என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது, அதில் ஒரே ஒரு டிபெண்ட் வேரியபிளும் ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிளும் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷனுக்கு போவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட அட்வர்டைஸிங்க்கு நான் வந்து காஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஒரு திங்ஸை வந்து நான் அட்வர்டைஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம், ஒரு ஷூன்னு எடுத்துப்போமே. ஓகே, இப்போ ஷூஸ்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னோட ஷூஸ்லேருந்து லைட்டு வரும், அதுக்கப்புறமா வெயிலில் போனால் லைட் எரியும், இந்த டார்க்காக இருந்தால் கொஞ்சம் லைக் வெயில் படலை அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும், நார்மலாக இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இந்த ஷூவை நான் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் இந்த ஷூ இருக்குது அப்படின்னு நான் தெரிய வைக்கிறதுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் அதை பொறுத்து தான் என்னோட சேல்ஸ் இருக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியணும். கரெக்டா? ஸோ அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ என்னோட சேல்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு? நீ அட்வர்டைஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த ப்ராடக்ட் நான் வாங்குறேனா இல்லையா அப்படின்றதே இருக்குது. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஒரு வீடு இருக்குது, அந்த வீடோட ப்ரைஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2500 அப்படின்னு நம்ம ரேட் வச்சோம் அப்படின்னா ஹாபியஸாக அதை வந்து மல்டிப்ளை பண்ணி என்னோட ஹவுஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடும். ஸோ எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என் ப்ரைஸ் வந்து ஏறப்போகுது. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷனில் வரும்.
ஸோ ஒரே ஒரு காலம் இருக்குது விச் இஸ் ஸ்கொயர் ஃபுட்டேஜ். எனக்கு ஒரே ஒரு வீடோட பரப்பளவு எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரே ஏரியாவில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுவே நம்மளால் மல்டிபிள் லீனியர் ரெகுலேஷனில் இந்த எக்ஸாம்பிளே மல்டிபிள் லீனியர் ரெகுலேஷன் கூட என்னால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போது அந்த வீடோட ஸ்கொயர் ஃபுட் வந்து 500 இருந்துச்சு அப்படின்னா என்னோட ப்ரைஸ் வந்து ஒரு 6 lakhs அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். இல்லை அப்படியே டபுளாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எனக்கு 12 lakh இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் லீனியர் ரெகுலேஷன். ஃபைன். அடுத்தது ஸோ மல்டிபிள் லீனியர் ரெகுலேஷன். மல்டிபிள் லீனியர் ரெகுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னோட சிம்பிள் லீனியர் ரெகுலேஷன் மாதிரியே தான் மல்டிபிள் லீனியர் ரெகுலேஷனும். ஆனால் எனக்கு நிறைய இண்டிபெண்ட் வேல்யூ இருக்கும். நிறைய இண்டிபெண்ட் வேல்யூவை வச்சு நான் வந்து ஒரு அவுட்கம்மை ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நிறைய இருக்கும் அப்படின்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கீழே இருக்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த ஹவுஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ கீழே வந்து க்ராப் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு விவசாய நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அந்த நிலத்தில் ஒரு க்ராப்பை வந்து ஒரு ஃபார்மர் வளர்க்கணும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் அவர் அதை தான் வளர்க்க போகிறாரு. அதுக்கு என்ன க்ராப் போடலாம் அப்படின்னு அவருக்கு யோசனையாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம், ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். எதை நம்ம வந்து விளைச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நிறைய அவுட்கம் கொடுக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி இது. ஓகேங்களா, அதுக்கு என்னென்னலாம் மெயினாக பார்ப்போம். அந்த இடத்துல ஃபர்டிலைசர் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் ஃபர்டிலைஸ்டு லேண்டாக இருக்கா, எவ்வளோ அளவுக்கு ஃபர்டிலைசர் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஃபர்டிலைசர்ஸ்லாம் இருக்குது, எந்த டைப் ஆஃப் சாயில் டைப் அது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது டெம்பரேச்சர் பார்ப்போம். ஸோ சூடான டெம்பரேச்சரில் ஒரு சில பிளான்ட் வந்து வைக்கலாம், கோல்டான டெம்பரேச்சரில் ஒரு சில பிளான்ட் வந்து வைக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது ரெயின்ஃபால் லெவல். ஓகே, ஸோ அதிகமாகவும் ரெயின்ஃபால் வந்து அங்கே இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் அங்கே வந்து ரெயின்ஃபால் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது பிஹெச் லெவல் பார்ப்போம். கரெக்டுங்களா, அசிடிட்டி லெவல் சாயிலுக்கு. ஸோ இதை மாதிரியான இதெல்லாம் செக் பண்ணி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து என்ன க்ராப் நான் வைக்க போகிறேன், அங்கே வந்து நான் விளைக்க போகிறேன் அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ நைட்ரஜன் லெவல், பாஸ்பரஸ் லெவல் இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம அதை ஒரு க்ராப்பை அங்கே விளைக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே எனக்கு என்னது ஃபர்டிலைசர் அப்படின்றது நாங்கள் முடிவு பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த சாயில் அது ஆல்ரெடி உருவான ஒரு சாயில். கரெக்டுங்களா, ஸோ அந்த சாயிலில் வந்து என்ன மாதிரியான ஃபர்டிலைசர் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளால் வந்து இதுவும் லைக் நீ இதுதான் இருக்கணும் அப்படின்னு என்னால் அதை மாற்றவும் முடியாது. அதே மாதிரி டெம்பரேச்சர், நான் சொல்கிறது தான் என் டெம்பரேச்சர் கேட்குமா? கிடையாது. டெம்பரேச்சர் அப்படின்றது அதுவாக ஒரு சீசனுக்கு மாறக்கூடியது. அதே மாதிரி தான் ரெயின்ஃபாலும். ஸோ பிஹெச் லெவல், நைட்ரஜன் இது எல்லாமே வந்து இயற்கையினால எதுவுமே செய்ய முடியாது. சாயிலும் அதுவாக கிரியேட் ஆனது, டெம்பரேச்சரும் அதுவாக மாறக்கூடியது, ரெயின்ஃபாலும் தானாக வரக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே இண்டிபெண்ட். ஓகே, என்னால் எதை பண்ண முடியும், இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன க்ராப் வருது அப்படின்றத மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும்தான் டிபெண்ட். ஓகே, ஸோ எந்த க்ராப் வருது, ஆப்பிளா இல்லை ஆரஞ்சா, இந்த மாதிரி நம்மளே வந்து டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த சாயில் டைப் அண்ட் டெம்பரேச்சர் இதெல்லாம் பார்த்து மாடலுக்குள்ளே ஃபீட் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் என்ன அவுட்கம் வரும் அப்படின்றத. ஓகே, நிறைய அவுட்கம் வருதா அப்படின்றது. ஸோ இந்த ஹவுஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்கொயர் ஃபுட் மட்டும் சொல்லியிருந்தேன். அதை வச்சு நான் வந்து ப்ரைஸை வந்து டிடெக்ட் பண்ணிடுவேன், இதுதான் சிம்பிள் லீனியர் ரெகுலேஷன் அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா, ஸோ அது மட்டும் இல்லை. ஸோ ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கப்புறம் அது எந்த ஏரியாவில் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே வந்து மழை பெஞ்சுது அப்படின்னா தண்ணி வந்து நிறைய வருமா, இல்லை தண்ணி பற்றாக்குறை ஏதாவது இருக்கா, அது எப்படியான லைக் அந்த ஏரியா வந்து ரொம்ப வெல் எஜுகேட்டட் ஏரியாவா, இல்லை அது ரிமோட் ஏரியாவா, ரொம்ப உள்ளே இருக்கா, இந்த மாதிரியானதெல்லாம் பார்த்து கூட நம்ம ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ இதுவே பில்ட் ஹவுஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, அதுக்கப்புறம் எத்தனை ரூம்ஸ் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது, அங்கே ப்ளே ஸ்டேஷன் அதாவது அங்கே ப்ளே ஏரியா ஏதாவது இருக்கா, ஸ்விம்மிங் பூல் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரியானதெல்லாம் கூட பேஸ் பண்ணி எனக்கு ஹவுஸோட ப்ரைஸ் மாறும்.
ஓகே, கார் பார்க்கிங்லாம் இருக்கா. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ரெக்ரேஷன்லாம் வரும், மல்டிபிள் லீனியர் ரெக்ரேஷன்லாம் வரும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன் செகண்ட். ஸோ லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு லைன், ஸோ இதுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு கிராஃப். இங்கே வந்து என்னோட என்ன வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, அதாவது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் அப்படின்றது இண்டிபெண்ட்டும், ஒய் அப்படின்றத டிபெண்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒய் இது வந்து டிபெண்ட். நான் என்ன சொல்லியிருந்தேன், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ எனக்கு எப்படி இருக்கும் லீனியர் ரிக்ரெஷனோட கிராஃப் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக என்னோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா. ஸோ இதை வந்து என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டாக நான் எடுத்துக்கலாம். நான் சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷனுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ லீனியர் ரிக்ரெஷனாக அதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸை நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னும், இதை வந்து நம்ம சேல்ஸ்னும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ என்னோட டிபெண்டன்ட் வேரியபிள், அதுக்கப்புறம் இது என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்க போது, நான் எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ணுறனோ அதை பொறுத்து தான் என்னோட சேல்ஸும் இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ ஃபைன். ஸோ அப்போ எப்படி இருக்கும், என்னோட சேல்ஸ் இன்க்ரீஸ் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக என்னோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ என்னோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக என் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி என்னவா இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். வென் அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் இன்க்ரீசஸ், சேல்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். நான் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, எல்லா மீடியாலையுமே நான் வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து எனக்கு நடக்க போகுது. ஸோ இந்த லைன் தான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா இது நெகட்டிவ்லையும் போகும். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து லீனியர் ரிக்ரெஷன். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் டைப். ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கோட டெக்னிக். ஓகேங்களா. இதுவும் மிஷின் லேர்னிங்கில் சூப்பர்வைஸ் லேர்னிங் கீழே கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதுவும் ப்ரெடிக்ஷன் ப்ராசஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவோம். லீனியர் ரிக்ரெஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், கண்டினியூஸ் வேல்யூஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக. ஒரு நாள் வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, இன்னொரு நாள் அதுவும் மாறும். ஸோ அப்போ இந்த டைம் ரெயின் பெய்யும், அதுக்கு அடுத்த நாளும் ரெயின் பெய்யுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஒரு கண்டினியூஸாக இருக்க போது லீனியர் ரிக்ரெஷன். ஆனால் கிளாசிஃபிகேஷன் டைப் அப்படி கிடையாது. ஓகே, எனக்கு வந்து தெரியும் அதுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ட் டைப் ஆஃப் அவுட்புட் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுவும் லேபிள்டு டேட்டா செட்டில் தான் ஒர்க் பண்ண போகுது. ப்ளஸ் இதுக்கு வந்து டிஸ்கிரிட் அவுட்புட்டுன்னு நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுதுறான். ஓகேங்களா. அங்கே வந்து அவன் எழுதியிருக்கான்னும் போது ஒன்று எனக்கு என்னென்ன சாய்ஸ் இருக்கும். ஓகே, அவன் வந்து ஃபெயில் ஆவான் இல்லைனா பாஸ் ஆவான். இது ரெண்டு மட்டும்தான் அவுட்புட்டு. கரெக்டாக, இதுதான் வந்து டிஸ்கிரிட். ஓகே, இது வந்து கண்டினியூ ஆகுது ஒரு செட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபெயிலு இல்லை பாஸ், இந்த அவுட்கம் தான் எனக்கு வரணும் அப்படின்றது எனக்கு தெரியும். கரெக்டுங்களா. ஸோ இதுதான் அவன் பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானா அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணுறது தான் இந்த கிளாஸிஃபிகேஷன். ஓகே ஓகே ஸோ இதில் என்னென்ன அல்காரிதம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக நம்ம வந்து இந்த 2 டைப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ பைனரி கிளாஸிஃபிகேஷன் அண்ட் மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, பைனரி கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது 2 அவுட்புட் தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபெயில் பாஸ் அது கூட வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஓகேங்களா, பைனரி அப்படின்ற நேம்லேயே உங்களுக்கு தெரியும், பை அப்படின்னாலே 2. கரெக்டாக. ஸோ 2 அவுட்கம் தான். ஓகே, சிம்பிளஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் இதுதான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு நிறைய இமெயில்ஸ் வரும். கரெக்டாக. ஸோ இமெயில்ஸில் எது வந்து ஸ்பேம் இமெயில், எது வந்து ஸ்பேம் இமெயில் கிடையாது அப்படின்னு இப்போ அதுவே வந்து நமக்கு கேட்டகரைஸ் பண்ணு, கிளாஸிஃபை பண்ணுது. ஸோ அந்த எக்ஸாம்பிள் இதுக்கு சூட் ஆகும். ஸோ இந்த மெயில் வந்து ஸ்பேமா இல்லையா, ஸ்பேம்னா ஸ்பேம் ஃபோல்டருக்கு போங்க, இல்லைனா இல்லை. ஓகே, இந்த மாதிரி 2 அவுட்கம். ஃபைன். அடுத்தது மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, ஸோ மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது எனக்கு 1 or more
அவுட்கம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இமேஜ் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ பைனரி கிளாஸிஃபிகேஷன் மாதிரி இல்லாமல் இதுக்கு நிறைய அவுட்கம்ஸ் இருக்க போகுது. ஸோ பைனரியில் 2 தான் இருக்க போகுது, இதுக்கு 2க்கும் மேலே இருக்க போகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கேட்டு, டாக் அண்ட் பேர்டு. ஸோ இருக்கிற இமேஜ் எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணிவிட்டு கேட்னா அந்த இமேஜை கொடுத்து இது கேட்டா இல்லை டாகா, கேட்டோட இமேஜ் அப்படின்னா கேட்டுன்னு வரப்போகுது, டாகோட இமேஜ் அப்படின்னா டாகுன்னு வரப்போகுது. இதுக்காக நம்ம அல்காரிதமை ட்ரைன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஒன் ஆர் மோர் அவுட்கம்ஸ் இருக்க போது டிஸ்கிரிட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கிரிட் அவுட்கம்ஸ் தான் இருக்கும். ரிக்ரெஷன் அப்படின்னு வரும்போது எனக்கு கண்டினியூஸ் அவுட்கம்ஸ். ஃபைன். ஸோ அடுத்தது என்னென்ன அல்காரிதம்ஸ்லாம் நம்ம கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அப்படின்றது ரிக்ரெஷன் டைப் தானே, எதுக்கு நீங்கள் வந்து கிளாஸிஃபிகேஷனில் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரியான கேள்விலாம் உங்களுக்கு வரும். கரெக்டாக? ஸோ இதில் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அப்படின்றது எனக்கு லீனியர் ரிக்ரெஷன்லேயும் அப்ளை ஆகும். ஓகே, போத் லீனியர் ரிலேஷன்லேயும் அப்ளை ஆகும், இதுலேயும் அப்ளை ஆகும். ஓகேங்களா, ஃபைன். ஆனால் மோஸ்ட்டாக கிளாஸிஃபிகேஷனுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை எந்த மாடலை இதை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது, எந்த டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை பண்ண முடியும் இதில் அப்படின்னா பைனரி. ஓகே, ஏன் அப்படின்னா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோட அவுட்கம் 2ஆக தான் இருக்கும். ஓகே, 1 வந்து நான் சொன்ன எக்ஸாம்பிள் இதில் இருக்குது. ஸோ ப்ரெடிக்டிங் வெதர் த ஸ்டூடெண்ட் வில் பாஸ் ஆர் ஃபெயில் அண்ட் எக்ஸாம் பேஸ்ட் ஆன் த ஸ்டடி ஹவர்ஸ். அவனோட ஸ்டடி ஹவர்ஸை பேஸ் பண்ணி அவன் ஃபெயில் ஆவானா பாஸ் ஆவானா அப்படின்னு சொல்கிறது, ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ 2 அவுட்கம் தான், பாஸ் இல்லைனா ஃபெயில். அப்படி இல்லையா டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத காமிக்கிறது. ஓகே, இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் எப்படி வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகுது அப்படின்னா என்ன சொல்கிறான், ஒரு ப்ராபபிலிட்டின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி தான். ஸோ ப்ராபபிலிட்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு என்ன இருக்கா இல்லையா அப்படின்ற, ஓகே ப்ராபபிலிட்டினா அதான, சான்ஸ் இருக்குமா இருக்காதா, இருந்தால் இவ்வளோ சான்ஸ் இருக்குது, இல்லைனா இல்லை, அந்த மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா சிக்மாய்டாக வரும், எஸ் ஷேப்பில் வரும். ஏன்னா இதோட அவுட்புட் அப்படின்றது என்னது, டிஸ்கிரைட். கரெக்டாக? ஸோ இதில் வந்து எனக்கு சிக்மாய்ட் கர்வ் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இதோட சார்ட் வந்து இருக்கும். ஓகே, லீனியர் ரிக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்றது ஸோ இந்த சார்ட். ஓகே, இது கொஞ்சம் லாக் ஃபார்முலாஸை பேஸ் பண்ணியும் இந்த ரிக்ரெஷன் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது என்ன அப்படின்னா ஒன் செகண்ட், ஸோ இது கிளியர் பண்ணுறேன். கே நியரஸ்ட் நைபர் அல்காரிதம். ஓகே, KNN சார்ட்டாக சொல்லணும். ஓகே, ஸோ இதை முன்னாடியே வந்து ஓகே இதை எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணணும், நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தியரி பார்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்குள்ளே போகிறேன். ஓகேங்களா, ஃபைன். இதை முதல்ல என்னென்ன மாதிரியானதுலலாம் யூஸ் பண்ணலாம், லீனியர் ரெக்ரெஷன்லையும் யூஸ் பண்ணலாம், கிளாஸிஃபிகேஷன் டைப்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் நம்ம மோஸ்ட்டாக கிளாஸிஃபிகேஷனில் தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட கிளாஸிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் லேர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ என் மாடலில் அப்போ தான் அது வந்து இந்த மாடல் வந்து அப்போ தான் என்னோட டேட்டா செட்டை லேர்ன் பண்ணவே ஆரம்பிக்கும். ஸோ நான் ட்ரைனிங் பண்ணும் போது அதை லேர்ன் பண்ணாது. ஓகே, நான் ட்ரைனிங் கொடுக்கும் போது அது வந்து லேர்ன் பண்ணாது. ஸோ நடுவில் கிளாஸிஃபிகேஷன் ஆரம்பிக்கும் போது தான் அது லேர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகுது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய என்ன சொல்கிறது எப்படி சொல்லலாம். ஓகே, இந்த டிசீஸையே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிசீஸில் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலரான டிசீஸ் இருக்குது. கரெக்டாக? எப்படி அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், ஒரு சிம்டம்ஸை வச்சு, அதோட சிம்டம்ஸை வச்சு தான் நம்மள டிசீஸை கிளாஸிஃபை பண்ணுவோம். கரெக்டாக? ஃபைன். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு இதோட ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி வந்து இது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கே அப்படின்ற ஒரு வேல்யூவை செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ கே பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுவோம்.
ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா வந்து என்கிட்ட இருக்க போது. ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓகே இமேஜ்னு வச்சுப்போமே. ஓகே, அப்புறம் இமேஜ்க்கே வரேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட டேபிளோட இமேஜஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து என்னோட சேரு அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இதில் நான் புதுசாக ஒரு டேட்டாவை இன்புட்டாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபைன். அதுக்கு நான் வந்து ஓகே, இதுதான் என்னோட நியூ டேட்டா, இந்த ப்ளூ கலர். ஓகே, புதுசாக ஒரு டேட்டாவை நான் இன்புட்டாக கொடுக்குறேன். இது வந்து நியூ டேட்டா. ஓகே, ஸோ இது வந்து என்னோட ஷேருன்னு வச்சுப்போம். ஷேருக்குன்னு தனியாக ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும் கரெக்டாக. அதுக்கப்புறம் இது டேபிள்னு வச்சுப்போம். டேபிளுக்குன்னு தனியாக ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ 4 லெக் இருக்குது அப்படின்னா அது டேபிள். ஓகே, 3 லெக் மட்டும் இருக்குது, இதெல்லாம் 4 லெக் இருக்குது ப்ளஸ் என்ன மாதிரி சொல்கிறது, ஸோ பின்னாடி சாயறதுக்கும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அது வந்து சேர். இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ், யூனிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து இந்த கிராஃபில் இருக்க போகுது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த நியூ டேட்டா இருக்குல்ல, இந்த நியூ டேட்டா என்ன பண்ணும் அப்படின்னா இது எந்த குரூப்பில் போய் சேருது அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் இருக்கும், இங்கே வந்து சேர் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் எதை பேஸ் பண்ணி இது ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு கிட்ட இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். ஸோ இதுக்கிட்ட இருக்கு, இவ்வளோ 4 டேட்டா பாயிண்ட்ஸ், ஒரு 5 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது இதுக்கிட்ட. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ், ஓகே, இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகுது. ஓகே, இந்த டேட்டா பாயிண்ட்ஸில் எந்த டேட்டா பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த குரூப்பை போய் ஜாயின் ஆகும். அந்த மாதிரி சிம்டம்ஸ், ஓகே, எந்த சிம்டம்ஸ்க்கு இது க்ளோஸராக இருக்கோ, இப்போ டிசீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைவலி அப்படின்னா தலைவலி தான் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பக்கம். ஓகே, அந்த இமேஜில். ஓகேங்களா ஃபைன். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன, ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்டன்ஸில் ஈக்குவலிடியன் டிஸ்டன்ஸ்னு யூஸ் பண்ணுவோம், இல்லை மேன்ஹேண்ட் டிஸ்டன்ஸ்னு யூஸ் பண்ணுவோம், இல்லை ஹம்மிங் டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நம்ம மேனுவலாக போடும்போது எப்பவுமே ஈக்குவலிடியன் டிஸ்டன்ஸில் போகிறது தான் மேஜராக, ஈக்குவலிடியன் டிஸ்டன்ஸில் தான் போவோம். அதோட ஃபார்முலா வந்து √(x2 - x1) + y2 - y1 2. ஓகே, ஸோ இது இப்படி தான் ஒர்க் பண்ணும். ஓகே, ஒரு புது டேட்டா வரப்போது, அதுக்கு சுற்றி இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு அது நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோ அந்த இமேஜ் தான் இது. இந்த மோஸ்ட்டாக இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இதில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ கேட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னா ஓகே, கேட் வந்து இந்த இமேஜ் கண்டிப்பாக கேட்டாக தான் இருக்கணும் அப்படின்றத அது ஸ்பெசிஃபை பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கேஎன்என் அல்காரிதம். ஓகே, அடுத்தது நேவ் பயாஸ். நேவ் பயாஸ் அப்படின்றதும் ஒரு கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் தான். ஓகேங்களா, ஸோ கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் அப்படின்னும் போது இது எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதை வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு? இது வந்து ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, ப்ராபபிலிட்டி. ஸோ பேஸ் தியரம் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேஸ் தியரம்மை பேஸ் பண்ணி தான் இந்த நேவ் பயாஸ் இருக்க போகுது. ஓகேங்களா ஃபைன். ஸோ எப்படி வந்து இது ஒர்க் பண்ணும்? ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த வேர்ட், ஓகே நான் ஒரு எக்ஸாம்பிளோடய போகிறேன். ஸோ இந்த ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம் அப்படின்ற எக்ஸாம்பிளே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி நான் வந்து அதை கண்டுபிடிக்க போகிறேன்? ஸோ எப்படி என்னோட மாடல் அதை கண்டுபிடிக்க போகிறேன்? அதுக்கு என்ன மாதிரிலாம் நான் வந்து ட்ரைனிங் அதுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட கேள்விகள். ஓகே, ஃபஸ்ட்டு
ஸோ இப்போ ஒரு இமெயில் எனக்கு இன்பாக்ஸில் ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு இமெயில் எனக்கு ரிசீவ் ஆகுது, அது வந்து ஸ்பேம் கிடையாது. ஓகே, நாட் ஸ்பேம்னு வச்சுப்போம். என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு எழுதியிருக்காங்க, என்னோட ஃப்ரெண்டு. ஓகே, இன்னொரு இமெயில் வந்து ஸ்பேம். ஓகே, இது என்னோட ஃப்ரெண்டு வந்து எழுதலை. இதுதான் நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். யார் யார் எழுதுனா இது உண்மையாலே ஸ்பேமா இல்லை ஸ்பேம் இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக நம்ம எடுப்போம். அது எவ்வளோ டைம் அக்கர் ஆகுது, ஃப்ரீக்வன்சி டேபிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அக்கரன்ஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ப்ராபபிலிட்டின்னு இல்லாமல் எவ்வளோ வாட்டி அக்கரன்ஸ் ஆகுது அப்படின்றத அந்த ஃபீச்சர்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு டேட்டா செட்டில். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது என் ஃப்ரெண்ட் எனக்கு எழுதுறா அப்படின்னா மோஸ்ட்டாக டியர், ஹாய், ஹலோ, பாய் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் எனக்கு அதிகமான ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். ப்ளஸ் வெக்கேஷன், நம்ம வெக்கேஷனுக்கு போகலாம், இல்லை நம்ம லஞ்சுக்கு போகலாம், இல்லை டீ ஷாப், ஸ்நாக்கு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அதிகமாக இருக்கும். ஓகே, எந்த மாதிரியான வார்த்தைகள் கம்மியாக இருக்கும்? மணி, மோஸ்டாக ஜாபை பற்றி பேசுவோமா? மாட்டோம். ஸோ ஜாப், இந்த மாதிரியான ப்ரொஃபஷ்னலான திங்ஸ் எல்லாமே என்னோட ஃப்ரெண்டு உண்மையாக எழுதியிருக்கா அப்படின்னா அது எல்லாமே இதில் கம்மியாக இருக்கும். கரெக்டா? ஃபைன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு இமெயில் ஸ்பேமா இல்லை ஸ்பேம் இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ நாட் ஸ்பேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரியான வார்த்தைகள் அதிகமாக இருக்கும்? ஸோ ஆப்வியஸாக ஸ்பேம் அப்படின்னா டியர்ன்ற வார்த்தை எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டியர் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அதிகமாக இருக்குமா கேட்டிங்களா? கிடையாது. ஸோ இதை விட இது ஒன்றும் அதிகமாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அடுத்தது மணி. ஸோ ஸ்பேம் அப்படின்னா மணி, இந்த மாதிரி நாங்கள் நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது, இன்டர்ன்ஷிப் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரியானது, இந்த மாதிரி மணி பேஸ்ட் எல்லாமே அதிகமாக இருக்கும். இதில் ஸ்பேமாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ மற்றபடி இந்த ஹாய், ஹலோ, பாய், அதுக்கப்புறமா இந்த வெக்கேஷன், இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு சிலதில் இருக்காது. அப்படி இல்லை இருந்துச்சு அப்படின்னா அது கம்மியாக இருக்கும். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி எல்லாம் பேஸ் பண்ணி தான் இது ஸ்பேமா ஸ்பேம் இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஃபைன். ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு அனலைசேஷன் ப்ராசஸ்க்கு போவோம். ஓகேவா? அடுத்தது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன? ஓகே, இது லேபிள் இல்லாத டேட்டாஸில் ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ என்ன அவுட்கம் எனக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு ஐடியாவே எனக்கு இருக்காது. ஓகேங்களா? நான் இதை மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா பேட்டர்ன்ஸை ஃபைன் பண்ணுறதுக்காக தான். லைக் சிமிலரான பேட்டர்ன்ஸ், டேட்டா பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா என்னோட டேட்டா செட்டில் அப்படின்றத பார்க்கறதுக்காக மட்டும்தான் நம்ம அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு போவோம். ஓகேங்களா? ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கும் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இது ரெண்டு தான். ஒன்று லேபிள்டு டேட்டா, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா அன்லேபிள்டு டேட்டா, சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா லேபிள்டு டேட்டா. ஓகே, ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்கை நான் என்ன பண்ண போகிறேன்? ப்ரெடிக்ஷன் ப்ராசஸ். ஸோ ப்ரெடிக்ட் எதாவது பண்ணணும் அப்படின்னா சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு போவோம். ஆர்எல்ஸ் ஒரு குரூப்பாக இருக்க ஒரு சிமிலரான கேரக்டர்ஸை ஃபைன் பண்ணணும், அப்படி இல்லைனா அந்த மாதிரி இருக்கவங்களை குரூப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு போவோம். ஸோ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங் அண்ட் அசோசியேஷன். ஓகேங்களா? ஸோ கிளஸ்டரிங்னா என்ன? ஸோ கிளஸ்டர் அப்படின்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிமிலரான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கவங்கள குரூப் பண்ணுறது தான் வந்து கிளஸ்டரிங். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிளாஸ் ரூம்லேயே இருக்கோம். ஸோ எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ ஆனால் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து சிமிலராக இருக்க சான்ஸ் இருக்குது. எனக்கு பிடிச்சது அவளுக்கும் பிடிச்சிருக்கலாம்.
கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளோட தாட்ஸ் கொஞ்சமாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் தான் நம்ம அவங்க கூட ஃப்ரெண்டாகவே இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ வேறு ஏதாவது தாட்ஸ் டிஸ்மேட்ச் ஆனாலே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு பாண்ட் வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு சிமிலரான கேரக்டரிஸ்டிக்ஸ், சிமிலரான ஒரு தாட்ஸ் இருக்கவங்களெல்லாம் நம்ம வந்து குரூப் பண்ணுறது தான் கிளஸ்டரிங். ஓகே, ஸோ இது எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து எதுக்காகலாம் நம்ம வந்து கிளஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணணும்? ஸோ எதுக்கு கிளஸ்டர் க்ரியேட் பண்ணணும் காமனாக? ஸோ ஏதாவது பேட்டர்னை ரெகக்னைசேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் பர்பஸ்க்காக. ஃபைன். ஸோ அடுத்தது டேட்டா ரிடக்ஷன் ப்ராசஸ்க்காக. ஸோ டேட்டா ரிடக்ஷன்னா என்னது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு 1000+ டேட்டா இருக்குது, டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, டேட்டா செட்டில். ஸோ இதில் சிமிலராக இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கிளஸ்டர் பண்ணிட்டேன், அதாவது குரூப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக நான் 4 கிளஸ்டராகவோ இல்லை 3 கிளஸ்டராகவோ பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 3 குரூப்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டேட்டாவை ரிடக்ஷன் பண்ணிடும். ஸோ இந்த 3 குரூப் மட்டும் எனக்கு இருக்கும், அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டேட்டா ரிடக்ஷன் ப்ராசஸ்க்காக. அடுத்தது அனாமலி டிடெக்ஷன் அப்படின்னா அவுட்லயர்ஸ். ஓகே, குரூப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம குரூப் பண்ணும் போது என்ன ஆகும்? சிமிலராக இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ எதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு டேட்டா பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து அவுட்லயர்ஸ் மாதிரி. இந்த குரூப்புக்கும் எந்த குரூப்புக்குமே சம்மந்தமே இல்லாமல் தனியாக நிற்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம அனாமலி டிடெக்ஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் செக்மெண்டேஷன். ஸோ செக்மெண்டேஷன் ஆஸ் யூஷுவல் இப்போ வந்து எப்படி அப்படின்னா ஒரு ரீட்டைல் ஷாப்போ அந்த மாதிரி எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துப்போம். அதில் வந்து இல்லை ஒரு ஃபுட்டு ஷாப் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஃபுட் ஷாப்பில் ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு திங் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதே ஃபுட்டை எத்தனை பேர் ஆர்டர் பண்ணுறாங்க, ஸோ அது கூட இருக்க சைட் டிஷ்ஷையும் எத்தனை பேர் ஆர்டர் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி குரூப் பண்ணுறது தான். ஸோ அவங்களோட டேஸ்ட் வைஸை குரூப் பண்ணுறது தான் செக்மெண்டேஷன். ஓகே, அடுத்தது டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். எதுக்காக டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் இதில் வருது அப்படின்னா, நான் இப்போ குரூப்பாக பிரிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்கிட்ட 3 குரூப்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம வச்சுப்போம். ஸோ நான் ஒரு வாட்டியும் இப்போது எனக்கு டேட்டாவை அனலைஸ் பண்ணணும், எனக்கு டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு டேட்டா பாயிண்ட்டாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு கிளஸ்டராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே போதும். ஏன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ 10 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 2 வந்து ஒரு கிளஸ்டர்லையும், 5 வந்து ஒரு கிளஸ்டர்லையும், 6 வந்து ஒரு கிளஸ்டர்லையும் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இது எல்லாமே வந்து நான் இந்த 3 கிளஸ்டரை மட்டும் நான் போய் பார்த்தேன்னா போதும். ஓகே, எனக்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ என்னோட டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராசஸும் இதில் கம்மியாகிடும். ஓகே, ஸோ இதுக்காகலாம் நம்ம கிளஸ்டரை அப்ளை பண்ணலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கஸ்டமர் செக்மெண்டேஷன். ஓகே, அதான் கஸ்டமர் செக்மெண்டேஷன் சொல்லும் போது இந்த ரீட்டைல் ஷாப்பில் இப்போது 30லேருந்து ஒரு 40 ஏஜ்க்குள்ளே இருக்க குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாரீ தான் பிடிக்கும் அப்படின்னா அந்த சாரீ இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன், அவங்க வர டைமுக்கு நான் அதை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அப்போ சேல்ஸ் அதிகமாகும். கரெக்டாக? ஸோ இதுதான் கஸ்டமர் செக்மெண்டேஷன். என் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு வேலை பார்க்குறேன். ஓகே, அடுத்தது அனாமலி டிடெக்ஷன். ஸோ இதுதான் வந்து நான் அவுட்லேயர் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ குரூப் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு டேட்டா பாயிண்ட் தனியாக நிற்குது, அது பேர் அவுட்லேயர்ஸ். ஸோ இது என்னது? ஃப்ராட் டிடெக்ஷன் மாதிரி ஒர்க் ஆகும் இதில். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேங்க் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே யூஷுவல் பேமெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு அன்யூஷுவல் பேட்டர்ன் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே யாரோ வந்து ஏதோ வேலை பார்த்துருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். லைக் ஃப்ராட் மாதிரி ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ மெடிக்கல் கேர் அண்ட் ஹெல்த் கேர்லையும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிம்டம் வைஸ். ஓகே, ஸோ நான் சிம்டம்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். ஒரே சிம்டம்ஸ் இருக்கவங்க எல்லாமே வந்து எனக்கு ஒரு கேட்டகரியிலையும், வேறு சிம்டம்ஸ் இருக்கவங்க எல்லாமே எனக்கு இன்னொரு கேட்டகரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கோல்டு அப்படின்னு போகிறேன்னா ஓகே உங்களுக்கு ஃப்ளூ இருக்குது அதனால தான் உங்களுக்கு கோல்டு வந்திருக்கு அந்த மாதிரி. இல்லை எனக்கு ஹெட்டேக் அந்த மாதிரி போகிறேன் அப்படின்னா வைரல் ஃபீவர் வந்திருக்கு அந்த மாதிரி என்னோடய சிம்டம்ஸை பேஸ் பண்ணி கிளஸ்டர் பண்ணுறது. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதெல்லாமே கூட கிளஸ்டரோட அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ கிளஸ்டர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கிளஸ்டரில் நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து கே மீன்ஸ் கிளஸ்டரிங், இன்னொன்று வந்து ஹைரார்க்கியல் கிளஸ்டரிங். ஓகே, ஸோ இதில் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் வந்து ஒரு அல்காரிதமாக வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அப்படின்றது ஒரு அல்காரிதம். ஹைரார்க்கியல் கிளஸ்டரிங் அப்படின்னு நீங்கள் எடுக்கும் போது அதில் ஹைரார்க்கியல் கிளஸ்டரிங்காக எனக்கு அல்காரிதம் வராது, அதோட டைப்பான அல்கமரேட்டிவ் கிளஸ்டரிங் தான் எனக்கு இன்னொரு டைப் ஆஃப் அல்காரிதமாக வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபைன். மோஸ்ட்டாக நம்ம அல்கமரேட்டிவ்
கிளஸ்டரிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா ஹைரார்க்கியல் கிளஸ்டரிங்கில் இன்னொரு டைப்புமே இருக்குது. ஓகே, அது வந்து என்ன அப்படின்னா டிவர்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டிவர்சிவ் தான் வந்து இன்னொரு டைப். ஃபைன். ஸோ இப்போ நம்ம கே மீன்ஸ் கிளஸ்டரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அப்படின்றது என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும்? ஓகே, ஸோ கே மீன்ஸ் கிளஸ்டரிங் என்ன பண்ண போகுது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஓகே, ஸோ கஸ்டமர் செக்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரே பர்ச்சேசிங் ஹேபிட் இருக்கவங்களெல்லாம் குரூப் பண்ணுறது. ஸோ ஒரே டேஸ்ட் இருக்க பீப்புளெல்லாம் ஒன்றா கொண்டு வர்றது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதோட ஸ்டெப்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஸோ பென் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னோட கே வேல்யூவை சூஸ் பண்ணிடும். ஓகே, கே வேல்யூவை சூஸ் பண்ணுவோம். கே வேல்யூ இங்கே என்னவா ஒர்க் ஆகுது அப்படின்னா, எத்தனை கிளஸ்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ கே வேல்யூ இப்போ நான் கே இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 3 கிளஸ்டர் வேணும்னு அர்த்தம், அதாவது 3 குரூப்ஸ் வேணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ எத்தனை கிளஸ்டர் வேணும் அப்படின்றத கே வேல்யூவை சூஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரேண்டமாக ஒரு சென்ட்ராய்டை அசைன் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் எத்தனை கிளஸ்டர்னு சொன்னேன், 3 கிளஸ்டர்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சென்ட்ராய்டு. ஸோ நான் 3 கிளஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ரேண்டமாக ஏதாவது ஒரு டேட்டா பாயிண்ட்டை நம்ம சென்டராக சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 3 கிளஸ்டருக்கும் சென்டராக ரேண்டமாக ஒரு டேட்டா பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த கிளஸ்டர்லேருந்து, அதாவது கிளஸ்டர் 1 இது கிளஸ்டர் 1, இது கிளஸ்டர் 2, இது கிளஸ்டர் 3. ஓகே, ஸோ இந்த கிளஸ்டர் 1லேருந்து பக்கத்தில் இருக்க டேட்டா பாயிண்ட்டுக்கு இதுதான் அந்த டார்கெட்டட் டேட்டா பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்து வேறு கலர் எடுத்துக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு கிளியராக இருக்கும், அதனால தான். ஓகே, ஸோ இதுதான் என்னோட டார்கெட்டட் டேட்டா பாயிண்ட். ஓகே, இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைன். ஸோ அடுத்தது இதுதான் நம்மளோட செகண்ட் கிளஸ்டர். இந்த செகண்ட் கிளஸ்டருக்கும் இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இந்த தேர்ட் கிளஸ்டருக்கும் இந்த டேட்டா பாயிண்ட்க்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்டை நம்ம ஏ அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகே, இது டிஸ்டன்ஸ் 1ஆக இருக்க போது, இது டிஸ்டன்ஸ் 2ஆக இருக்க போது, இது டிஸ்டன்ஸ் 3ஆக இருக்க போது. ஸோ இந்த 3 டிஸ்டன்ஸில் எது சின்னதாக இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த கிளஸ்டரில் நம்ம சேர்த்துருவோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியுது D1 தான் சின்னதாக இருக்குது, கரெக்டாக. ஸோ D1ஓட டிஸ்டன்ஸ் சின்னதாக இருக்கிறதுனால ஏ அப்படின்ற பாயிண்ட்டு கிளஸ்டர் 1 சேரும். ஓகே, ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் படி நம்ம கிளஸ்டரிங்கை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நடக்க போகுது. ஓகே, ஃபைன். ஸோ இதில் இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக கிளஸ்டர் க்ரியேட் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது எல்லாமே எனக்கு கிளஸ்டர் 1, இது எல்லாமே எனக்கு கிளஸ்டர் 2, இது எல்லாமே எனக்கு கிளஸ்டர் 3 அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதோட இந்த ப்ராசஸ் முடியாது. ஓகே, என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு வாட்டி, அதாவது இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த கிளஸ்டருக்குள்ளே இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரீகால்குலேட் பண்ணுவோம். ரீகால்குலேட் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மீன் வேல்யூ கண்டுபிடிச்சி ஒரு சென்ட்ராய்டு நம்மளே உருவாக்குவோம். ஓகே, ஒரு சென்ட்ராய்டு நம்மளே எல்லா கிளஸ்டருக்கும் உருவாக்குவோம். அதுக்கப்புறமா திரும்பியும் எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் அந்த 3 மீன் பாயிண்ட் கண்டுபிடிச்சது கரெக்டுங்களா, 3 மீன் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் கரெக்டுங்களா. ஸோ M3ன்னு வச்சுப்போம். ஸோ மீன் பாயிண்ட் அந்த 3 கிளஸ்டருக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் என்னோட சென்ட்ராய்டாக ஆக்ட் பண்ண போகுது செகண்ட் ஐட்ரேஷனில். ஸோ ஐட்ரேஷன் ஆகும். எவ்வளோ வரைக்கும் இந்த ஐட்ரேஷன் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா என்னோட கிளஸ்டர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிற வரைக்கும். எத்தனை வாட்டி நீங்கள் வந்து என்னோட மீன் வேல்யூ எடுத்து திரும்பி அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணாலும் அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கிறது வந்து அந்த ஃபஸ்ட் கிளஸ்டரில் இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு A, B, C
அப்புறம் டி இ எஃப் அப்படின்னு இந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ் 6 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஏ அண்ட் பி வந்து C1லையும் செகண்ட் கிளஸ்டரில் வந்து சி அண்ட் டி ஒரு கிளஸ்டர்லையும் தேர்ட் ஐட்ரேஷனில் வந்து இ அண்ட் எஃப் வந்து ஒரு கிளஸ்டர்லேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டத்தோட மீனை கண்டுபிடிச்சி நான் சென்ட்ராய்டை உருவாக்கிடுவேன் C1ன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அது என்ன ஆகும், செகண்ட் ஐட்ரேஷனுக்கு போகும். ஸோ செகண்ட் ஐட்ரேஷன் அப்போது ஃபர்ஸ்ட் கிளஸ்டரில் ஏ கமா பி அதுக்கப்புறமா சியும் ஆட் ஆகியிருக்கு ஓகே. அண்ட் செகண்ட் கிளஸ்டரில் டி மட்டும்தான் இருக்குது. தேர்ட் கிளஸ்டரில் இஎன்எஃப் அப்படியே இருக்குது ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது என்ன பண்ணுவோன்னா திரும்பி இதுலேருந்து ஒரு மீன் வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த ஏபிசி அப்படின்னு ஒரு மீன் வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த டிக்கு தனியாக ஒரு மீன் வேல்யூ கண்டுபிடிப்போம். டி தனியாக இருக்கனால அதே பாயிண்ட் தான் வரும். அண்ட் இஎன்எஃப்க்கு ஒரு மீன் சென்ட்ராய்டு கண்டுபிடிப்போம். ஸோ திரும்பி அதெல்லாம் சென்ட்ராய்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்பி ஐட்ரேஷனுக்கு போவோம். அதாவது டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். திரும்பி C1லேருந்து ஏக்கும் பிக்கும் சிக்கும், C2லேருந்து ஏக்கும் பிக்கும் சிக்கும் டிக்கும் ஈக்கும் எஃப்க்கும், அதே மாதிரி C3லேருந்து ABCDEF வரைக்கும் இந்த ஐட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். தேர்ட் ஐட்ரேஷன் அப்போது ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க. தேர்ட் ஐட்ரேஷன் அப்போது எனக்கு இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் சேஞ்ச் ஆகலை. அதாவது கிளஸ்டர் 1ல் ஏபிசி அப்படியே இருக்குது, கிளஸ்டர் 2ல் டி அப்படின்றது அப்படியே இருக்குது, கிளஸ்டர் 3ல் இஎன்எஃப் அப்படியே இருக்குது அப்படின்னா நான் அடுத்தது ஐட்ரேஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் மீன் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் அதே சென்ட்ராய்டு தான் வரப்போகுது. திரும்பி அதே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ அப்போது எனக்கு ப்ராசஸ் ஆகாது ஓகேங்களா. அடுத்தது என்னென்னா மேக்ஸிமம் ஐட்ரேஷனை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் ஐட்ரேஷன் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 999 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1லேருந்து 999 வரைக்கும் ஐட்ரேஷன் போகும். ஸோ 999 வரும்போது ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ எதை பற்றியுமே கவலைப்படாது ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் சொல்கிறீங்களே, எந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா நான் முன்னாடியே சொல்ல மாதிரி இங்கேயும் நம்ம ஈக்குவலிடியன் டிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே. ஃபார்முலா வந்து √x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square ஓகே. இதுதான் ஃபார்முலா. மோஸ்ட்டாக K-மீன்ஸ் கிளஸ்டரிங் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம் ஃபைனா. ஸோ எப்போல்லாம் ஐட்ரேஷன் ஸ்டாப் பண்ணுவோம், சென்டர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஓகே. என்னோடய சென்டர் பாயிண்ட் சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆகும். என்னோடய டேட்டா பாயிண்ட் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா சேம் கிளஸ்டரில் ரிமைன் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஐட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து K-மீன்ஸ் கிளஸ்டரிங்கோட ப்ராசஸ். அடுத்தது அல்கமரேட்டிவ் கிளஸ்டரிங். அல்கமரேட்டிங் கிளஸ்டரிங் அப்படின்னும் போது இது ஹைராக்கியலில் வரும் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக இது எதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டெண்டோகிராம்ஸ். ஸோ டெண்டோகிராம்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டெண்டோகிராம் அப்படின்றது ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நான் இப்போது அப்புறமா சொல்கிறேன். ஸோ அல்கமரேட்டிவ் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகே. ஸோ அல்கமரேட்டிவ் அப்படின்றது என்ன பண்ணுன்னா இதுவும் அதே மாதிரி கிளஸ்டர் தான் பண்ண போகுது. ஏன்னா இது எல்லாமே என்னது கிளஸ்டரிங் டைப்ஸ் தான் கரெக்டாக. ஸோ இதுவும் கிளஸ்டர் தான் பண்ண போகுது ஃபைன். க்ளோசஸ்ட் கிளஸ்டரை தான் இதுவும் எடுத்துக்கும். ஆனால் ஒரு டேட்டா பாயிண்ட்டாக எடுக்கும் ஓகே. மொத்தமாக எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்காமல் லைக் மொத்தமாக டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். ஆனால் ஒரு டேட்டா பாயிண்ட்டாக தான் இது வந்து கிளஸ்டர் பண்ணிகிட்டே வரும் ஓகே. அதுக்கப்புறமா தான் ஃபைனலாக ஒரு கிளஸ்டர் ஹோலாக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு டேட்டா பாயிண்ட்டுமே நம்ம என்னவா எடுப்போம் அப்படின்னா ஒரு கிளஸ்டராகவே நம்ம நினச்சி தான் இது பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஒரு டேட்டா பாயிண்ட்டும் ஒரு கிளஸ்டர் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இந்த ப்ராசஸே போகும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இந்த பயாலஜியில் ஜெனட்டிக் சிமிலாரிட்டிலாம் இருக்குல்ல, சிமிலரான ஜெனட்டிக்ஸ் இருக்கிறதெல்லாம் இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, குரூப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன அப்ரோச், இதுக்கு என்ன பேர் இருக்குது அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது ஓகே. பாட்டம் அப் அப்ரோச் மோஸ்ட்டாக இந்த அல்காரிதம் தான் ஹைராக்கியலில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே. டிவிசிவ்க்கு போக மாட்டோம் ஓகே. டிவிசிவ் அப்படின்றது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ஓகேங்களா. அது என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணிடும். இது வந்து குரூப் பண்ணும் ஓகே ஃபைன். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு டேட்டா பாயிண்ட்,
இங்கே ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இது வந்து என்ன இருக்குது, இதுக்கு க்ளோஸராக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதுக்கு க்ளோஸாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் ஒரு கிளஸ்டராக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ என்னாகும், இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளஸ்டராக இருக்கும், அதுக்கப்புறமா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கிளஸ்டராக மாறும். அடுத்தது ஸோ இது ஒரு தனி கிளஸ்டர். கரெக்டுங்களா? இது என்ன பண்ணும், இதுக்கு தனியாக. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இங்கே நான் டெண்டோகிராம் போட ஆரம்பிச்சிருவேன். டெண்டோகிராம் அப்படின்றது என்ன சொல்லியிருந்தேன், ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக ட்ரீ மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாமே என்னது அப்படின்னா, இங்கே வந்து இது டேட்டா பாயிண்ட் 1ன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம், இது வந்து 3, இது 4 and 5ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ஃபஸ்ட்டு டேட்டா பாயிண்ட்டும் செகண்ட் டேட்டா பாயிண்ட்டும் கிளஸ்டர் ஆகிருக்கு. அதுதான் நான் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து போட்டிருக்கேன். அடுத்தது என்ன ஆகுது, 3rd 4th கிளஸ்டர் ஆக போகுது. ஓகே, இது கிட்டக்க இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே 3, 4 இது ரெண்டும் கிளஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்ன ஆகுது, இது வந்து 3 and 4 பக்கத்தில் தான் இந்த 5 இருக்குது. கரெக்டாக? ஸோ இது 3ம் கிளஸ்டர் ஆக போகுது. இது கிளஸ்டர் ஆனோன்னு எனக்கு என்ன ஆகும், இங்கே இது ரெண்டுத்துக்கும் கூட சேர்ந்து எனக்கு என்ன ஆயிருக்கு, 5 அப்படின்றது கிளஸ்டர் ஆகிருக்கு. கரெக்டாக? அடுத்தது ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், ஹோலாக இது 2 தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நம்ம கிளஸ்டர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டெண்டோகிராம். ஓகே, இது டெண்டோகிராம். ஸோ இதெல்லாமே நம்ம என்னென்னா லீஃப் நோடுன்னு சொல்லுவோம். இந்த 1, 2, 3 கீழெலாம் இருக்குல்ல, இது வந்து லீஃப் நோட். ஓகே, இதெல்லாமே பிரான்ச்சஸ். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இது என்னது அப்படின்னா, இந்த 2 கிளஸ்டருக்கும் நடுவில் இவ்வளோ டிஸ்சிமிலாரிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். டிஸ்சிமிலாரிட்டியை குறிக்கிறது தான் இந்த லைன். ஓகே, ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்சிமிலாரிட்டி. ஸோ இப்படி தான் என்னோட டெண்டோகிராம் நான் கிளஸ்டர் பண்ண க்ரியேட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ அப்போ இதோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளஸ்டர் எடுத்துக்கிட்டோம். கரெக்டுங்களா? அதை தான் நம்ம ஒரு கிளஸ்டராக ஒரு டேட்டா பாயிண்ட்டை தான் நம்ம ஒரு கிளஸ்டராக நினச்சிக்க போகிறோம். அடுத்து என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், அதே ப்ராசஸ் தான். டிஸ்டன்ஸ் க்ளோசஸ்ட் கிளஸ்டர் எது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து கிளஸ்டர் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து டிஸ்டன்ஸ், ஸோ ரீகேல்குலேட் பண்ணுறது. ஸோ அதே ஸ்டெப் தான் இங்கேயும் வந்து ஃபாலோ ஆக போகுது. ஓகேங்களா? எப்போ வரைக்கும், ஒரு சிங்கிள் கிளஸ்டராக இது ஃபார்ம் ஆகிற வரைக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லிங்கேஜ் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க, லிங்கேஜ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் சிங்கிள் லிங்கேஜ், அதுக்கப்புறமா கம்ப்ளீட் லிங்கேஜ், ஆவரேஜ் லிங்கேஜ், சென்ட்ராய்டு லிங்கேஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் லிங்கேஜ் இருக்குது. ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிங்கிள் லிங்கேஜ் அப்படிங்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 கிளஸ்டருக்கும் நடுவில் உள்ள மினிமம் பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கும். ஸோ மினிமம் பாயிண்ட்டை மட்டும் வச்சு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ கம்ப்ளீட் லிங்கேஜ் அப்படின்னும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 கிளஸ்டருக்கும் நடுவில் மேக்ஸிமம் பாயிண்ட்டை வந்து எடுத்து கிளஸ்டர் பண்ணும். ஸோ ஆவரேஜ் அப்படின்றது ஆவரேஜ். ஸோ ஒரு டேட்டா பாயிண்ட்க்கும் நடுவில் உள்ள ஆவரேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஆவரேஜாக எடுத்து க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறமா சென்ட்ராய்டுன்றது இந்த கிளஸ்டருக்கு நடுவில் உள்ள பாயிண்ட் எது அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து சென்ட்ராய்டாக வச்சு ஒரு கிளஸ்டரை ஃபார்ம் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அல்காரிதம். இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆக போகுது. ஓகே, அடுத்தது அசோசியேஷன். ஸோ கிளஸ்டரிங் முடிஞ்சிருச்சு, அன்சூப்பர்வைஸ்டில் கிளஸ்டரிங் டாபிக் முடிஞ்சிருச்சு. ஸோ அசோசியேஷன் என்ன பண்ணும்? ஓகே, ஸோ அசோசியேஷன் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். கடைக்கு போகிறேன் அப்படின்னா, நான் இப்போ எதுக்கு கடைக்கு போகிறேன், நான் ஏதோ ஒன்று சமைக்க போகிறேன், பிரியாணி குக் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு கடைக்கு போனேன்னா நான் என்ன வாங்குவேன், ஆப்வியஸாக மீட் வாங்குவேன். மட்டனோ சிக்கனோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான பிரியாணி அரிசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதில் தடவுறதுக்கான அதில் போடுறதுக்கான மசாலாஸ். கரெக்டாக? ஸோ நான் பிரியாணி குக் பண்ண போகிறேன் அப்படின்னா மீட் வாங்கிட்டு அது கூடவே இந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறேன் இல்லையா. ஸோ இந்த செட்டு தான் வந்து என்னது, ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராடக்டை பேஸ் பண்ணி இன்னொரு ப்ராடக்ட் வாங்குறது. அந்த டிபெண்டன்சியை வந்து கண்டுபிடிக்கிறது தான் அசோசியேஷன். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த வேரியபிள்ஸ்க்கு நடுவில், எப்படி அது ரிலேட் ஆகிருக்கு, ஒன்று சேஞ்ச் ஆனால் இன்னொன்று சேஞ்ச் ஆகுமா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது தான் இந்த அசோசியேஷன்.
ஓகேங்களா? ஸோ இதுக்குன்னு செட் ஆஃப் நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அசோசியேஷன் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அசோசியேஷன் ரூல்ஸ். ஸோ இந்த ரூல்ஸில் என்னென்னலாம் வரும்? ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகே, சப்போர்ட் அப்படின்னு வரும். அடுத்தது என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ஸ். ஓகே, அடுத்தது லிஃப்ட். இதை 3 ரூலை பேஸ் பண்ணி தான் இந்த அப்ராப்ரியேட் அல்காரிதமும் ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து என்னோட டேபிள்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் தான் இதை எடுப்போம், ஏன்னா செட்டாக டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ எனக்கு ஒரு 3 டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ T1, T2, T3. ஓகே, ஸோ இதில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது? ஒரு 3 ஐட்டம்ஸ். I1 அதாவது மீட் மட்டும் வாங்குகிறேன். ஆல்ரெடி என் வீட்டில் ரைஸ் இருக்குது, அப்புறமா பிரியாணி அரிசியும் இருக்குது. ஓகே, மசாலா இல்லை. ஸோ I2 அப்படின்றது என்னோட மசாலா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மீட்டு, செகண்ட் ஒன் வந்து மசாலா, தேர்ட் ஒன் ரைஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஐட்ரேஷனில் I1 அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா I1, I2 அண்ட் I3யும் வாங்குறாங்க. 3மே வாங்குறாங்க. ஸோ அடுத்தது மீட் ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஸோ மசாலா அண்ட் ரைஸ் மட்டும் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோட டேபிளாக இருக்குது. ஸோ சப்போர்ட் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம் வந்து இந்த ஐட்டம் 1 வந்து நடந்திருக்கு இந்த டிரான்சாக்ஷன்லேயே அப்படின்னு. ஸோ எனக்கு 3 டிரான்சாக்ஷன் இருக்குது. இந்த 3 டிரான்சாக்ஷனில் எனக்கு ஐட்டம் 1 இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஐட்டம் 1 எனக்கு 2 தடவை நடந்திருக்கு. அப்போ எப்படி எழுதணும் இங்கே? 2/3. கரெக்டாக? ஸோ நம்பர் ஆஃப் ஆர் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துக்கலாம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் சப்போர்ட் அப்படின்றது ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை டோட்டல் டிரான்சாக்ஷன். ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை டோட்டல் டிரான்சாக்ஷன். ஓகே, எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐட்டம் 1. ஓகே, கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா என்னது? ஓகே, சப்போர்ட் ஐட்டம்னு சொல்லுவோம். அதாவது 1 வரும்போது 1க்கு கூட 2 எத்தனை தடவை வந்திருக்கு, எவ்வளோ டைம் அக்கர் ஆகுது, அதுதான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ். இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா ஐட்டம் 1. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் எத்தனை வாட்டி வந்திருக்கு? எனக்கு 1 டைம் அண்ட் 2 டைம் வந்திருக்கு. ஓகே, எனக்கு 2 டைம் வந்து இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. மொத்தமாக 1ஓட டிரான்சாக்ஷனும் எனக்கு 2 தான். ஸோ இதுதான் வந்து என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல். அடுத்தது லிஃப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா லைக் ஒரு கோரிலேஷன் வேல்யூ மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே தான். சப்போர்ட் ஆஃப் அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை அதாவது ஐட்டம் 2 எத்தனை தடவை வந்திருக்கு, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐட்டம் 2 எத்தனை தடவை வந்திருக்கு இன்டூ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐட்டம் 1 எவ்வளோ தடவை வந்திருக்கு. ஓகே, இதுதான் வந்து லிஃப்ட். ஓகேங்களா? இதெல்லாம் தான் அசோசியேஷன் ரூல்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு இந்த அப்ராப்ரியேட் அல்காரிதமும் இருக்க போகுது. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுதான் வந்து அசோசியேஷன். அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்றது என்னன்னா அது ஒரு மிஷின் லேர்னிங் டைப். நம்மளுக்கு இப்போது சூப்பர்வைஸ் லேர்னிங் முடிஞ்சிருச்சு, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3வது டைப்பான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் தான் இப்போ பார்க்குறோம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும், இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நான் எதையும் அதுக்கு போய் சொல்லியே கொடுக்க மாட்டேன். ஓகே, நான் ட்ரைனே பண்ண மாட்டேன். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் மாதிரியும் சூப்பர்வைஸ் லேர்னிங் மாதிரியும் நான் அதை போய் எந்த ஒரு ட்ரைனிங்கும் அதுக்கு கொடுக்காம டேரெக்டாக நான் அதை கொண்டு போய் என்விரான்மெண்ட்டில் விடுறது தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஓகே, ஸோ இதில் முக்கியமானது என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா ஏஜென்ட், அடுத்தது ரிவார்ட், ஓகே, அடுத்தது ஆக்ஷன், அதுக்கப்புறமா பனிஷ்மெண்ட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, பனிஷ்மெண்ட், இந்த மாதிரியான ஒரு சில டேர்ம்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னும் போது ஒரு மிஷின் இருக்குது. ஓகே, ஒரு மிஷின் வந்து ஒரு ரோபோட் வந்து
அந்த ரோபோட்டில் தான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? டிக்டாக்டோ விளாடுது, அதாவது எக்ஸோ வந்து விளாடுது. ஓகேங்களா? ஸோ இதில் எது என்னோட என்விரான்மெண்ட்? இதுதான். சாரி, என்விரான்மெண்ட்டும் சேர்த்துக்கணும். என்விரான்மெண்ட். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இது என்ன அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டிக்டாக்டோ அப்படின்றது தான் என்னோட என்விரான்மெண்ட். கரெக்டாக? இந்த ஹெச் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து என்னோட என்விரான்மெண்ட். இதில் தான் அது ஏதோ ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஏதோ ஒரு வேலை பார்க்க போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஏஜென்ட் அப்படின்றது யார்? அதை செயல்படுத்த போகிறது யார்? ஒரு ரோபோட். அந்த ரோபோட் தான் வந்து ஒரு ஏஜென்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆக்ஷனை அதை பண்ணுது. ஓகே, ஆக்ஷன் அப்படின்னும் போது ஒரு எக்ஸோ இல்லை ஓவோ போட போகுது. ஓகேங்களா? ஸோ ரோபோட் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹியூமன். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஓ போடுறேன். ஸோ என்னோடய ரோபோட் என்ன பண்ணுது? அதுக்கு தெரியும், இந்த ஆல்ரெடி அதுக்கு வந்து தெரியும், இந்த 4 காலம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து போட்டாகணும் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? அப்படி இல்லை, அதுக்கு வெளியே போட முடியாது. கரெக்டாக? ஸோ அப்படியே வெளியே போட்டுச்சு அப்படின்னாலும் அது என்ன ஆகும்? தப்பு பண்ணியிருக்குன்னும் போது பனிஷ் ஆகும். ஸோ இதுலேருந்து அது கற்றுக்கும். ஓகே, நம்ம வெளியே போடக்கூடாது, என்விரான்மெண்ட் உள்ளே தான் நம்ம வந்து எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ என்விரான்மெண்ட் உள்ளே தான் ஆப்வியஸாக எல்லா வேலையும் நடக்குமும் கூட. ஓகே, ஸோ இதில் எக்ஸ் அப்படின்றத இங்கே வந்து போடுது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்? என்னோடய ரோபோட் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுனால இங்கே நான் ஓ போடுறேன். இது என்ன பண்ணுது? இங்கே வந்து எக்ஸ் போடுது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இங்கே வந்து ஓ போட்டு நான் ஜெயிச்சிட்டேன். ஓகே, நம்ம தப்பு பண்ணிட்டோம். இப்போ வந்து இவங்களை வந்து இந்த மாதிரி கிராஸ், லைக் நம்ம என்ன பண்ணுவோம், எந்த மாதிரி பண்ணால் நம்ம வின் பண்ணுவோம்? கண்டினியூஸாக 3 வந்தால், அதாவது 3 ஓஸோ எக்ஸோ வந்தால் நம்ம வின் பண்ணிவிடுவோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இவங்க 3 வந்துருச்சு, ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது பனிஷ்மெண்ட் அனுபவிக்கும். ஸோ இதுலேருந்து அது என்ன பண்ணும்? கற்றுக்கும். ஸோ பனிஷ்மெண்ட்லேருந்து என்ன ஆகும்? ட்ரெயின் ஆகும். ஓகே, ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ சப்போஸ் அது இங்கே எக்ஸ் போட்டிருந்துச்சு, என்னால் வந்து ஜெயிக்க முடியல அப்படின்னா அதுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஏன்னா அது வந்து வின் பண்ணியிருக்கு. ஓகே, ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஓகே, எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் ஒரு ப்ராசஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, ஸோ எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்க போகுது. ஸோ அந்த ரிவார்ட்லேருந்தும் கற்றுக்கும். ஸோ ஒரு வாட்டி கேம் விளாட்னா மட்டும் இது ஃபுல்லாக கற்றுக்காது. ஸோ ஒரு வாட்டியும் ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது ஒன்று லேர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் Day 4 என்ன கேட்கலாம். எல்லா கொஷின்ஸ்க்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போயே BT சிஸ்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.